இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குழந்தை மாற்றப்பட்ட விவகாரம், மருத்துவமனை ஊழியர் மீது நடவடிக்கை. மலாக்காவில் மருத்துவமனை ஒன்றில் ஆண் குழந்தை ஒன்று தவறுதலாக வேறொரு தாயிடம் வழங்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஊழியரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் அவ்விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இரு குடும்பத்தினருக்கு இடையில் சுமூகமான தீர்வு காணப்பட்டிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரஹ்மத் மரிமான் தெரிவித்தார். முன்னதாக மருத்துவமனையின் கவனக்குறைவால் தனது குழந்தை வேறொரு தம்பதியரிடம் வழங்கப்பட்டதாக பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். கடந்த ஆண்டு 12ஆம் தேதி பிரசவித்த தனது குழந்தையை மஞ்சள் காமாலை காரணமாக மலாக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் குழந்தையின் உடல் எடை குறைந்திருக்கும் காரணத்தால் தற்பொழுதைக்கு குழந்தையை வீட்டிற்கு அழைத்து செல்ல இயலாது என சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அந்த பெண்ணிடம் தெரிவித்திருந்தது. அதனால் கவலையுற்று மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கிருந்தது தங்களது குழந்தை இல்லை என தெரிய வந்து அந்த பெண் அதிர்ச்சியுற்றார். 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கோவிட்-19 தொற்று முடிவுக்கு வரலாம். கோவிட்-19 தொற்று எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு முடிவுக்கு வரும் என உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பிய வட்டாரத்திற்கான இயக்குனர் ஹன்ஸ் க்ளோச் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் கோவிட் பரவி இருந்தாலும் கடந்த ஆண்டை விட ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு இத்தொற்று கட்டுப்பாட்டில் இருக்கும் என டென்மார்க் ஒலிபரப்பு கழகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறினார். 2020இல் கோவிட்-19 தொற்று முதலில் பரவ தொடங்கிய கட்டத்தில் கிடைத்த தகவலை விட தற்பொழுது அந்த தொற்று குறித்து அதிகமான புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் எதிர்காலத்தில் கோவிட்-19 பெரும் தொற்று உண்மையான நிலையை எட்டியிருக்கும் என்று திட்டவட்டமாக எவருக்கும் தெரியாது என ஹன்ஸ் தெரிவித்தார். தற்பொழுது கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசிகளின் ஆக்கப்பூர்வ தன்மை குறித்தும் உலக சுகாதார நிறுவனம் கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். புத்ரஜயா பள்ளிகளை கண்காணிக்க 44 போலீஸ் உறுப்பினர்கள் நியமனம். SPM தேர்வின் போது புத்ரஜயாவில் அமைந்துள்ள 11 பள்ளிகளை கண்காணிக்க 44 போலீஸ் உறுப்பினர்களையும் அதிகாரிகளையும் புத்ரஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகம் நியமித்துள்ளது. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறை SOP அனைத்து பள்ளிகளிலும் பின்பற்றப்படுவதை கண்காணிக்க போலீஸ் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக புத்ரஜயா போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபட்சில் அலி தெரிவித்தார். SPMஇன் முதல் நாளான நேற்று தேர்வு சுமூகமாக நடைபெற்றது இந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் மூலம் தெரிய வந்ததாக அவர் கூறினார். புத்ரஜயாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் 1.5 மீட்டர் தூர தொடுகை இடைவெளி, முகக்கவசம், சுவாச கவசம் மற்றும் கையுறைகளை அணிவது போன்ற SOPயை பின்பற்றினர். அதோடு தேர்வு எழுதும் மாணவர்களை கண்காணிக்கும் ஆசிரியர்களின் நடமாட்டமும் கட்டுப்பாட்டில் இருந்ததாக ஃபட்சில் அலி குறிப்பிட்டார். ஹடி அவாங்கை கவிழ்க்க சதி திட்டமா? பாஸ் மறுப்பு. பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கை கவிழ்ப்பதற்கு பாஸ் கட்சியில் சில தரப்பினர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இது வெறும் வதந்திதான் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார். தெலங்கானா, ஜொகூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த பாஸ் மாநில தலைவர்களும் இந்த தகவலை மறுத்தனர். கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் பாஸ் கட்சியின் தலைவர் பதவியில் அப்துல் ஹடி அவாங் இருந்து வருகிறார். SPM தேர்வெழுதும் டூரிசம் மலேசியா நிறுவனத்தின் முன்னாள் துணை இயக்குனர். தனது 65 வயதில் SPM தேர்வெழுதுகிறார் சல்மான் அகமது என்பவர். நெகிரி செம்பிலானில் தனிப்பட்ட முறையில் SPM தேர்வெழுதும் 645 மாணவர்களில் அவரும் அடங்குவார். வெற்றி பெறவும் கல்வி கற்கவும் வயது ஒரு தடையல்ல என்பதை மக்களுக்கு, குறிப்பாக இளைய சமூகத்திற்கு நிரூபித்து காட்டவே தாம் அந்த தேர்வை எழுதியிருப்பதாக சுற்றுலா விளம்பர நிறுவனமான டூரிசம் மலேசியாவின் முன்னாள் துணை இயக்குநருமான சல்மான் அகமது தெரிவித்தார். 1973ஆம் ஆண்டில் இவர் MCE எனப்படும் மலேசிய கல்வி சான்றிதழுக்கான தேர்வை எழுதினார்.
அப்போது அந்த தேர்வு ஆங்கிலத்தில் இருந்தது. பின்னர் மாரா தொழில்நுட்ப கல்லூரியில் மேற்படிப்பை தொடர்ந்தார். தற்பொழுது தனது கல்வியாற்றலை சோதிக்க எஸ்பிஎம் தேர்வை எழுதியிருப்பதாக கூறுகிறார் சல்மான் அகமது. 2 பிள்ளைகளுக்கு தந்தையான இவர் கிங் ஜார்ஜ் 5 தேசிய இடைநிலைப் பள்ளியில் தேர்வை எழுதினார். இவ்வாண்டு மலாய், ஆங்கிலம், வரலாறு ஆகிய 3 பாடங்களின் தேர்வை இவர் எழுதுகிறார். சிறப்பு தேர்ச்சி பெற்றால் அடுத்த ஆண்டு மேலும் சில பாடங்களை தேர்வை எழுத திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். உணவக பணியாளரை வலுக்கட்டாயமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்திய 2 ஆடவர்கள். உணவகத்தில் வேலை செய்து வரும் ஆடவரை வீடொன்றில் பல முறை ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்தியது தொடர்பில் போலீசார் 2 ஆடவர்களை கைது செய்தனர். இன்று மாலை மணி 7 வாக்கில் பாதிக்கப்பட்ட 20 வயது மதிக்கத்தக்க ஆடவர் டாமன்சராவில் தனது வீட்டிற்கு அருகில் தனியொரு ஆளாக மெது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். வழியில் மது அருந்தி கொண்ட 2 ஆடவர்கள் அந்த உணவக பணியாளரை அழைத்து பேசியதாக பெட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நிக் இசானி முகமது ஃபைசல் தெரிவித்தார். சில கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த அந்த உணவக பணியாளரை திடீரென அந்த 2 ஆடவர்கள் மோட்டார் சைக்கிளில் வலுக்கட்டாயமாக ஏற்றிச் சென்றனர். பின்னர் கம்போங் சுங்கைக்யூ ஆரா வீடொன்றில் அவ்விருவரும் அந்த உணவக பணியாளரை பலமுறை ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்தியதாக இசானி தெரிவித்தார். கோவிட் தொற்று எண்ணிக்கை 2192 குறைந்தது. நாட்டில் நேற்று 3000 தாண்டியிருந்த கோவிட்-19 தொற்று இன்று 2192 குறைந்தது. அந்த எண்ணிக்கையில் சிலாங்கூரில் 910 பேருக்கும், கோலாலம்பூரில் 303 பேருக்கும், சரவாக்கில் 221 பேருக்கும், ஜொகூரில் 211 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வேளையில் நேற்று முதல் முறையாக 1000க்கும் அதிகமான கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவான பேராக்கில் இன்று 148 தொற்றுகள் பதிவாகின. இதனிடையே நாட்டில் இன்னும் 32,076 பேர் கோவிட் தொற்றுக்காக இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 199 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 91 பேருக்கு சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சைக்கு மத்தியில் 3414 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதற்கிடையில் மேலும் 6 பேர் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்ததை அடுத்து நாட்டில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1062 அதிகரித்துள்ளது. ஹிண்ட்ராப்பின் பதிவை ரத்து செய்த ROS முடிவுக்கு எதிராக வழக்கு தொடுக்க நீதிமன்றம் அனுமதி. ஹிண்ட்ராப்பின் பதிவை ரத்து செய்துள்ள ROS எனப்படும் சங்கங்களின் பதிவகத்தின் முடிவை எதிர்த்து வழக்கு தொடுப்பதற்கும் மற்றும் சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கும் ஹிண்ட்ராப்பிற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று மதியம் ஹிண்ட்ராப்பிற்கும் மின்னல் அஞ்சல் மூலம் நீதிமன்ற நீதிபதி மரியானா யாஹ்யா இந்த முடிவை தெரிவித்தார். பதிவை ரத்து செய்த முடிவை எதிர்த்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கும் ஹிண்ட்ராப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தொடக்கத்தில் இணையம் வாயிலாக இந்த விசாரணை நடைபெற்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி பிரதமர் துறையின் முன்னாள் அமைச்சரும் ஹிண்ட்ராப் தலைவருமான பி வேதமூர்த்தி மூலமாக ஹிண்ட்ராப் நீதிமன்ற நடவடிக்கையை மேற்கொண்டது. ஹிண்ட்ராப் பதிவை ரத்து செய்த முடிவுக்கு எதிராக அந்த இயக்கம் வழக்கு தொடுத்திருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி ஹிண்ட்ராப் பதிவு ரத்து செய்த சங்கங்களின் பதிவக இயக்குநரின் முடிவுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கான அனுமதி மற்றும் ஹிண்ட்ராப்பின் மேல்முறையீடு குறித்து கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமைச்சரின் முடிவு குறித்தும் வழக்கு தொடுப்பதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு தமது கட்சிக்காரர் அனுமதியை பெற்றுள்ளதாக ஹிண்ட்ராப்பின் வழக்கறிஞர் அனாப் சேவியர் தெரிவித்தார்.